ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலை கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து அழுவதை உங்களுடைய வேலையாக ஆகிவிட்டது. நானும் அடிக்கடி சொல்வேன், அழாதே, கலங்காதே, உனக்கு நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், உனக்கு அமைதியை நான் கொடுப்பேன் என்று ஏகப்பட்ட விஷயத்தை உனக்கு சொன்னாலும் எதையும் நீ காதில் வாங்குவதே அல்ல. உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தையும் நீயே தேடி தேடி போய் பிடிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்களையும் அத்தனை விதமான காயங்களையும் நான் அடியோடு நீக்கி உனக்கு தர வேண்டிய அத்தனை விதமான சுபத்துவமான பலன்களையும் தரத்தான் இருக்கிறேன். இன்றைய சூழ்நிலைகள் சில விஷயத்தை உனக்கு கற்றுத்தரும். அந்த கற்றுத்தரும் விஷயத்தை நீதான் வைத்து நாளைய நாள் முன்னேற வேண்டும். புரிகிறதா? இன்றைய நாள் சில விஷயங்கள் உனக்கு காலம் சொல்லிக் கொடுக்கிறது என்றால் நாளை அந்த காலங்கள் என்ன சொல்லிக் கொடுத்ததோ அதை வைத்து நீ முன்னுக்கு வர வேண்டும். எந்த விதமான சோதனைகளும் உனக்கு வராமல் என்னால் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியுமோ அந்த அனைத்து விதமான தீர்வுகளையும் செய்து உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை ஒரே திரியாக கஷ்டப்படுத்தி கொண்டு ஒரே திரியாக உன்னை கவலைப்படுத்தி கொண்டு நாள் மொத்தத்திலேயும் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டேன். நிறைய நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். கெட்ட விஷயத்தை மட்டும் காட்டுவது தெய்வமா? இந்த சாய் ஆகிய நான் நல்ல விஷயத்தை உனக்கு காட்டுவேன். நிறைய அற்புதத்தை காட்டுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் தடுமாற்றங்களையும் அடியோடு நான் எடுத்து உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் சுபத்துவமாகவே செய்து கொடுப்பேன். நீதான் என்னென்னவோ நினைக்கிறாயே தவிர நான் உன்னை பற்றி சரியாக நினைத்து சரியான முடிவுகளை தான் வைத்திருக்கிறேன். நீ ஏதேதோ பேசு, என்னென்னவோ பேசு, எந்தெந்த விஷயத்தையும் பேசு. ஆனால் நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் உனக்கு துணை இந்த சாய் மட்டுமே. புரிகிறதா? உன்னுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் துணை வேறு யாரும் அல்ல, நான் தான். தங்கமான பிள்ளைக்கு தங்கமான வாக்குகளை கொடுக்கத்தானே வந்திருக்கிறேன். இதில் கவலைகளோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவும் எப்பொழுதும் கவலையே இருக்கக்கூடாது. இன்றும் சரி என்றும் சரி பலவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். என்றும் சரி நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கும். கட்டாயமாகவே நிறைய மாற்றத்தையும் நிறைய திருப்பத்தையும் உன்னால் கொண்டு வர முடியும். நீ இன்றைய நாளை வைத்து எல்லா நாளையும் முடிவெடுத்து விடாது. இன்றைய நாளை வைத்து இதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உன் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. இன்றைய நாளை வைத்து முடிவெடுத்தால் அது தப்பு, உன் வாழ்க்கை தப்பாகிவிடும். இன்றைய நாள் போல எல்லா நாளும் இருக்காது. நாளைய நாள் மாறும், நாளை மறுநாள் மாறும், அதற்கு மறுநாள் மாறும். இப்படி பல நாள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதிலும் அப்படியே ஒரு கசப்பான விஷயங்கள் நடப்பதோ தர்ம சங்கடமான விஷயங்கள் நடப்பதோ என்று ஒன்றுமே இல்லை. புரிந்து நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை பற்றி உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு உங்களால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னை பற்றி எதுவும் யாருக்கும் தெரியாது என்று. ஆம், அதுதான் உண்மையான விஷயமே. உன்னை பற்றி இங்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனாலும் தெரியாமலும் உன்னை பற்றிய விமர்சனங்கள் அங்கங்கு எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இவள் இப்படிப்பட்டவள், இவன் இப்படிப்பட்டவன், இவன் இந்த விஷயத்தை செய்கிறான், அந்த விஷயத்தை செய்கிறான் என்று ஏதேதோ அவரவர்கள் வாய்க்கு தகுந்தது போல பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் தங்கமே, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னவென்றால், வாழ்க்கையில் நீ நல்ல பிள்ளை, உனக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. அதே மாதிரி மற்றவன் உன்னை பற்றி தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு உன்னை பற்றி 1000 விமர்சனங்களை
வைக்கிறான். அதை நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. இவன் என்னை இதை நினைக்கிறான், அவன் என்னை அதை நினைக்கிறான், அந்த விஷயம் நினைக்கிறான், இந்த விஷயம் நினைக்கிறான் என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. காலம் மொத்தமும் உனக்கானது, நேரம் மொத்தமும் உனக்கானது, செல்வங்கள் மொத்தமும் உனக்கானது. ஆக மொத்தம் அனைத்தும் இனி வரும் நல்ல நல்ல விஷயங்களும் உனக்கானது. எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடக்கும். எதிர்பார்த்தது கேட்ட நேரத்தில் உனக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் கேட்டவுடன் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக ஒரு லாபங்கள், அதற்கான ஒரு நேரங்கள் எல்லாமும் உண்டு என்று நினைத்து கொள்ளுங்கள். என்னை மீறி எதுவும் தவறாக நடப்பது அல்ல. புரிந்ததா? என்னை மீறி எதுவும் தவறாக நடப்பது அல்ல. நீ திட்டம் போடுவதை விட நான் போடும் திட்டங்கள் மிக பிரமிப்பாக இருக்கும். நிறைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய சுபத்துவமான பாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்கும். நிம்மதியாக தூக்கங்களும், நிம்மதியான ஒரு வேளையாக இருந்தாலும் அது நிம்மதியான சாப்பாடாக கிடைக்கும். நான் உதாரணத்திற்குத்தான் ஒரு வேளை என்பதை சொன்னேன். ஆனால் நீ என்னிடம் அனைத்து விதமான பாரங்களையும் அனைத்து விதமான விஷயங்களையும் ஒப்படைத்து விட்டாய். இதற்கு பிறகு எதுவும் குழப்பமே அல்ல. நாளுக்கு நாள் பிரச்சனை வருமோ, நாளுக்கு நாள் கஷ்டங்கள் வருமோ என்று நினைக்காதீர்கள். நாளுக்கு நாள் இன்பமும் வரும். எப்படி நீங்கள் பிரச்சனை வரும் என்று நினைக்கிறீர்களோ அதே மாதிரி சந்தோஷம் வரும் என்று நினையுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். இன்றைய நாள் மோசமாக இருக்கிறது, நாளைய நாள் மோசமாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானித்து கஷ்டத்திற்குள்ளேயே போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களை தாண்டி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. புரிந்ததா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையே மீறி ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது. அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கட்டாயம் வந்து சேர்க்கும். ஆனால் சில நேரத்தில் உனக்கு அது புரிகிறது, சில நேரத்தில் அது உனக்கு புரியவில்லை. என்னிடமே திரும்பி கேட்கிறாய், நல்லது நடக்குமா என்பது. நம்பினால் நல்லது நடக்கும். என்னை நம்பிவிட்டால் நல்லது நடக்கும். என்னை நீங்கள் கெட்டியமாக பிடித்து கொண்டால் நல்லது நடக்கும். என்னை நீங்கள் சரணடைந்து விட்டால் நல்லது நடக்கும். ஆக மொத்தம் தெய்வத்தை நீங்கள் இறுக்கமாக பிடித்தால் அது எல்லா நேரத்திலேயும் உங்களுக்கு சுபிக்ஷங்களை மட்டுமே தரும் என்பதுதான் உண்மையான ஒன்று. மறந்து விடாதீர்கள். நான் சொல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லா பொழுதும் எல்லா நாளும் உனக்கு தேவையானது கிடைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாக இருந்து கொண்டு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.